வந்து ஊசி குத்துற மாதிரி குத்துது, அங்கங்க வந்து குத்துது, உடம்புல வந்து கை காலெல்லாம் நைட் ஆனா தூங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு உண்டான பூஜைகளை பண்ணி இனி வந்து நம்ம வந்து மயானத்துல ஒரு சில வேலைகள் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழத்துல பலி கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம ஒரு சில பலிகளை கொடுத்து அது அவங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சாங்களோ, ஏவல் செய்வனை ரெண்டுமே என்ன மாதிரி செஞ்சாங்களோ, இந்த மயானத்துக்கு எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு துணியில தான் கட்டணும். எதுக்கு அப்படின்னா அந்த கருப்பு தான் அதுக்கு வந்து அவல் பொறி எல்லாத்தையும் உள்ள போட்டுருங்க. இதை அப்படியே எடுத்துங்க ஐயா. நம்ம அப்படியே மயானத்துக்கு போற வேலையா, நம்ம அப்படியே மயானத்துக்கு கிளம்பிட்டோம் ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, இது எந்த மாதிரியான பூஜை? ஆமா, இது வந்து செய்வன நிவர்த்திங்க. ஓகே. நம்ம வந்து செய்வனையோட வந்தாங்க, அவங்களுக்கு வந்து செய்வனை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்குங்க. அது என்ன ஒரு பிளட்டா இருக்கு? ரத்த காட்டேரி பூஜைங்க, அதனாலதான் இவ்வளவு ரத்தம் கொடுத்துருக்கோம். ரத்த காட்டேரி பூஜை. ஆமா, ரத்த காட்டேரியை வச்சு அவங்களுக்கு ஏவல் பண்ணிருக்காங்க. அந்த ரத்த காட்டேரியை வச்சு நம்ம வந்து அதை வந்து திருப்பி ஏவலை திருப்பி வேலை பண்ணிருக்கோம். திருப்பி பண்ணவங்களுக்கே போற மாதிரி இல்ல இல்லைங்க, திருப்பி வேலைன்னா அது வந்து எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும். ஆமா, இவங்களுக்கு அதனால எந்த ஆபத்தும் வராது. ஓகே. இப்ப இந்த ரத்த கட்டேரி நீங்க திருப்பி விட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்க திருப்பி விட்டவங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுக்கு வந்து திருப்பி விட்டவங்களுக்கு சில இவங்களுக்கு செஞ்ச அறிகுறி சில அறிகுறியை காட்டும். ஓகே. ஆமாமா. எந்த மாதிரியான அறிகுறிகள்னு சொல்லுங்க. அதாவது இவங்களுடைய உடம்புல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடம்புல வந்து ஊசி குத்துற மாதிரி குத்துது, அங்கங்க வந்து குத்துது, உடம்புல வந்து கை காலெல்லாம் நைட் ஆனா தூங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு உண்டான பூஜைகளை பண்ணி இனி வந்து நம்ம வந்து மயானத்துல ஒரு சில வேலைகள் பண்ணுவோம். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு இன்னும் மயானத்துல போய் நம்ம ஒரு சில வேலைகளை பண்ணுவோம். ஆமா, அதுக்கு உண்டான பூஜை முறையை தான், அதுக்கு உண்டான பூஜை நமஸ்காரங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்மா. ஓகே. ஐயா, இது என்னது, பொம்மையா? ஆமாம்மா, இது வந்து அதாவது இது பொம்மைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். மாந்திரிகத்துல வந்து இது வந்து பாவை முறையில அவங்களுக்கு வந்து ஒரு சில, அதாவது எதிரிகள்னால சில செய்வன சூனியம் வச்சிருப்பாங்க. அந்த சூனியத்தை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கு உண்டான சில இது அரிசி மாவுல நம்ம அந்த பாவையை செஞ்சு அதுக்கு உண்டான சில பலி பூஜைகள் எல்லாம் கொடுத்து இனி இதை வந்து நம்ம சாந்திப்படுத்தி அதை வந்து திருப்பி வச்சிருக்கோம். குத்தி அவங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சாங்களோ அதை வந்து சாந்தப்படுத்தி வச்சிருக்கோம். இனி இது மயானத்துல போய் அவங்களுக்கு உண்டான பலிகளை கொடுத்து அதை வந்து சாந்தப்படுத்தி அவங்களுக்கு உண்டான பாதிப்பை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, ரத்த காட்டேரி வச்சு அவங்களுக்கு ஏவல் விட்டுருக்காங்க, செய்வனை பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஏவல் செய்வனைய நம்ம மயானத்துல வந்து அதே ரத்த காட்டேரிக்கு பலியை கொடுத்து இன்னும் மயானத்துல போய் ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி மயான தெய்வங்கள் எல்லாம் வணங்கி அதை வந்து கட்டி அவங்களுக்கு எந்த இன்னுமே வந்து எதிரினால பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான பாவை தான் இது. இதுக்கு பேரு பொம்மை கிடையாது, இது வந்து பாவை. அரிசி மாவுலயே செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, அரிசி மாவுல நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். பாவை செய்வனை பாதிப்புல வந்து அரிசி மாவுல தான் செய்யணும். பாருங்க, ஒண்ணு வச்சிடலாம்.
ஐயா, ரத்த கட்டரி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க. ஆமா இந்த பாவையோட பேர் என்ன? எலுமிச்சம்பழம் எல்லாம் வேற அந்த சைடு இது பண்ணி புழிஞ்சு போட்டிருக்கிறது போல இருக்கு. ஆமாம்மா ஃபுல்லாவே வந்து ரத்தமாவும் இருக்கு. ஆமாம்மா. அதாவது இது வந்து செய்வன பாதிப்புல இருந்தவங்களுக்கு ஓகே ரத்த காட்டேரி வச்சு அவங்களுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்க, செய்வன பண்ணியிருக்காங்க. ஓகே. அதை வந்து நம்ம அதே ரத்த காட்டேரி வந்து அடக்கி அவங்களுக்கு பாதிப்பு இருந்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அடக்கி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழத்துல பலி கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே. நம்ம ஒரு சில பலிகளை கொடுத்து அது அவங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சாங்களோ, ஏவல் செய்வனை ரெண்டுமே என்ன மாதிரி செஞ்சாங்களோ, இந்த ஊசி குத்துற மாதிரி உடம்புல வந்து சில பாதிப்பு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. அந்த பாதிப்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அதே அவங்க என்ன மாதிரி செஞ்சாங்களோ எதிரி பாதிப்படைஞ்சவங்க சொன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுங்கிறத நம்ம பூஜை முறையில பார்த்து அதே பூஜை முறையை அவங்க செஞ்ச மாதிரியே நம்ம வந்து அதை வந்து சாந்திப்படுத்தி, இந்த மயான வேலைகள் கொஞ்சம் இருக்குது அதை போய் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு எதிரிகள் ஏவல் செஞ்சது செய்வனை செஞ்சது முழுமையா நீக்கப்படும். அப்ப இங்க முடிச்சிட்டு நீங்க வந்து மயானத்திலயும் போய் ஒரு வேலையும் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அங்கேயே இதே மாதிரி ப்ரொசீஜர் தானா? வேற அங்க வந்து வேற மாதிரி மாறுபடும். ஆமா, ஒரு சேவல் பலி கொடுத்து செஞ்சு சாந்தப்படுத்தும். அங்க என்ன பலிங்கிறது அது வந்து மயானத்துல செய்யறதுனால சில சூட்சமங்கள் சில இது சொல்லக்கூடாது வெளியில, அதனால நம்ம வந்து இது பண்றோம். இது யாருக்கெல்லாம் அந்த இருக்கும் ஐயா? அதாவது இந்த பூஜை வந்து அந்த பாவை வச்சு நீங்க பண்றீங்க, இது யாருக்கெல்லாம் இருக்கும், இல்ல உள்ளவங்க வந்து அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதாவதுமா செய்வனை பாதிப்புங்கிறது நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வந்து அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. தூங்குனா கெட்ட கெட்ட கனவு வரும். திடீர்னு வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு கெட்ட கனவு வரும். இது தூங்குனாங்கன்னா தூங்க முடியாது. நார்மலா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஊசி குத்துற மாதிரி உடம்பெல்லாம் குத்தும், தேவையில்லாத தலைவலி வரும், தேவையில்லாத கை கால் உளைச்சல், தேவையில்லாத காய்ச்சல், ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படின்னு வர்றவங்களுக்கு அதாவது மருத்துவ ரீதியா சில விஷயங்கள் சாத்தியம் இல்லை அப்படிங்கும் போது அவங்க வந்து நம்மளுடைய மாந்திரிகம் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்க நம்மளை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு, செய்வனையா ஏவலாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உண்டான பாதிப்புக்கு உண்டான நிவர்த்தியை நம்ம செய்யறோம். ஆக இந்த சிம்டம்ஸ் நீங்க சொல்ற மாதிரியான உடம்புல அந்த ஊசி குத்துறது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து இது போல ஒரு செய்வன கோளாறுல தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை முறையில தான் கண்டிப்பா பூஜை முறையில பண்ணால் மட்டும்தான் அது நம்ம வந்து சரி பண்ண முடியும். மருத்துவம் பார்த்து அதை வந்து சரி பண்ண முடியாது. இது வந்து ஊசி குத்துற மாதிரி குத்தும். அதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் எடுத்தோம்னாலோ மருத்துவ ரீதியா பார்த்தோம்னாலோ எதுவுமே தெரியாது. சில பேருக்கு வந்து வகுறு வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஊர் குத்துற மாதிரி, அதை ஸ்கேன் எடுத்தா ஒண்ணுமே இருக்காதுப்பாங்க. அவங்களுக்கு சில வசிய வேலைகள், சில எதிரிகள்னால தொல்லைகள் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி பாவை செஞ்சு அதுக்கு சில பலியெல்லாம் கொடுத்து பலி பூஜைகள் எல்லாம் கொடுத்து மயானத்துல போய் சில அதாவது குண்டூசினால வந்து வேப்ப எண்ணெயை நல்லா காய்ச்சி அதை வந்து குத்தி சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து சரியா இது பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னா 100% அவங்க காப்பாத்தலாம், 100% அவங்களுடைய நோயை குணப்படுத்தலாம். அதுக்குதான் இந்த அரிசி மாவுல செய்யற ஒரு பாவை. இது வந்து பொம்மை இல்ல, பாவை. இந்த பாவைக்குண்டானதை நம்ம வந்து ரத்த பலி இங்க வந்து காட்ட முடியாது. மயானத்துல அதாவது நீங்க வந்து பேட்டி எடுக்கீங்க அப்படிங்கிறதுனால ரத்தம் எல்லாம் காட்டக்கூடாது. இது வந்து எலும்பச்சம்பளம். இந்த எலும்பச்சம்பளத்தை நம்ம வந்து அதுக்காக அந்த ரத்த பலி காட்டணுங்கிறதுக்கு குங்குமத்தை தடவி நம்ம வந்து புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா, இப்படி புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து ரத்த பலி மாதிரி அதனுடைய பலியை வந்து ஏத்துக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து சில இதனால கோழி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் பலி கொடுக்கறத நம்ம வந்து வீடியோவாகவும் இல்ல நேரடியா மக்களுக்கும் காட்டக்கூடாது. அதனால பயப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால சில பாதிப்பும் உண்டாகும். இதுதான் இந்த மாதிரி பூஜைகள் பண்றதுனுடைய இது. சரிங்க. இப்ப இது வந்து அடுத்த கட்டமா வந்து நீங்க மயானத்துல அடுத்த பூஜை தொடர போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. இது மயானத்துல போய் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். இதோட மட்டும் முடியாது. ஆமாமா. இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த பூஜை நிறைவு தான். ஆமாமா, இதோட நிறைவு. இதோட தொடர்ச்சி வந்து மயானத்துலதான். அது வந்து நம்ம வந்து வீடியோவோ வேற எதுவுமே எடுக்க முடியாது. அது நம்ம தனிமையில தான் போய் அது எந்த மயானமோ அதை வந்து செஞ்சு சாந்திப்படுத்தி அதுக்குண்டான சில சூட்சமங்களா இருக்கு, எந்திரத்தெல்லாம் உள்ள வச்சு அவங்களுடைய போட்டோ எல்லாம் வச்சு யாருக்கு பாதிப்படைச்சோ அவங்களுடைய போட்டோ எல்லாம் வச்சு சில கட்டெல்லாம் கட்டி அதை நம்ம பண்ணணுங்க. பண்ணால் மட்டும்தான் அது சரியாகும்.
நம்ம சும்மா வெறும் பொம்மையை மட்டும் போட்டு ஊசியை மட்டும் குத்தி வச்சு சும்மா வீடியோக்காக பண்ணோம் அப்படின்னா அது சும்மா ஒரு பார்வைக்காக மட்டும்தான் மக்களை பயன்படுத்துறதோ மக்களை கவர்றதுக்கோ மட்டும்தான் இருக்குமோ உங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு நம்மளுக்கு நிவர்த்தி ஆகாது. அதுக்கு உண்டானது என்னென்ன ப்ரொசீஜரோ அதை போய் பண்ணால் மட்டும்தான் 100% அது சரியாகும். ஆமா, இந்த இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டு செய்வனையே சரி பண்ணிட்டு ஏவலை சரி பண்ணிட்டு நம்ம அவங்களுடைய வீட்டுக்கு வந்து வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு நம்ம பாதுகாப்பு எந்திரம் போட்டு கொடுக்கணும். பாதுகாப்பு எந்திரம்னா தாயத்து வடிவில போட்டு கொடுக்கணும். தாயத்து வடிவில போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அஷ்டதிக்கு பந்தனம் பண்ணணும் வீட்டுக்குள்ள. அடுத்து ஏவல் பண்ணாங்கன்னா இந்த தாயத்து வந்து வீட்டை பாதுகாக்காது, அவங்களுடைய உடலைத்தான் பாதுகாக்கும். அதுக்கு வந்து நம்ம அஷ்டத்துக்கு பந்தனம் வீட்டுக்கு வந்து ஒரு சில பந்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடி செய்வனை ஏவல் வேற எது பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழையாது. அவங்களுக்கும் பாதுகாப்பு, அந்த வீட்டுக்கும் பாதுகாப்பு. உடம்பையும் பாதுகாத்துக்கணும், அந்த வீட்டையும் கண்டிப்பா. உடல்ல ஏவல் விட்டாங்க, ரைட்டு. நம்ம உடலை வந்து தாயத்து போட்டு பாதுகாத்துட்டோம் அப்படின்னா வீட்டை வந்து வீட்டுல வந்து சில இது செஞ்சாங்கன்னா வீட்டுல நம்ம எப்படி சரி பண்றது? தாயத்து வந்து வீட்டுக்கு பயன்படாது இல்லையா? அதுக்குதான் வந்து அஷ்டதிக்கு பந்தனம் போடணும். அஷ்டதிக்கு பந்தனம் தான் அதுக்கு ஒரே தீர்வு. ஆமாமா, இதுதான் இதனுடைய பூஜையினுடைய வழிமுறையும் இதான். ஓகே, நாங்க முட்டை இது நாளைக்கு நமக்கு அதாவது இனி வந்து நம்ம வந்து மயானத்துக்கு எடுத்துட்டு போறோம். இந்த மயானத்துக்கு எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு துணியில தான் கட்டணும். எதுக்கு அப்படின்னா அந்த கருப்பு தான் அதுக்கு வந்து ஏவல் செய்வன பில்லி சூனியத்துக்கெல்லாம் உகந்தது. அதை வந்து கருப்புனாலதான் கட்ட முடியும். கருப்புனால கட்டி இன்னும் இதை வந்து நம்ம வந்து மயானத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க வச்சு ஒரு சில பூஜைகள் பண்ணுவோம். இதோட மட்டும் முடியாது. அதனாலதான் இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து மயானத்துக்கு எடுத்துட்டு போற வேலையா இந்த பூஜையை நிறைவு பண்றோம். இதை இங்கே கட்டி அத அவல் பொறி எல்லாத்தையும் உள்ள போட்டுருங்க. இதை அப்படியே எடுத்துங்க ஐயா. நம்ம அப்படியே மயானத்துக்கு போற வேலையா நம்ம அப்படியே மயானத்துக்கு கிளம்பிட்டோங்க ஐயா. ஆமாங்க ஐயா. பார்த்து